பார்வதியை வெளியேற்றிய முறை சரியா தவறான்றது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு 90 நாள் உள்ளே இருக்கிறாங்க. ஒரு வெளியில் ஒருத்தங்க போகிறாங்கன்னும் போது எல்லாருக்குமே அவங்கள வழி அனுப்புறதுக்கு வைப்பாங்க. அட்லீஸ்ட் இவங்க பண்ணது தப்பு தான், ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அட்லீஸ்ட் நீ போகும்போது கூட திவ்யா பார்வதியை வெளியே போன்றாங்க. திவ்யா எப்படி ஒரு கண்டஸ்டன்ஸோ பிக் பாஸில், அதே மாதிரி பார்வதிக்கும் கண்டஸ்டன்ஸ் தான். அவங்களுக்கும் ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி பார்க்கணும். இவங்க தான் இன்னும் பிக் பாஸ் நடத்துகிற மாதிரி நீ வெளியில் போடின்னு இவங்க எதுவுமே தப்பு பண்ணதே கிடையாதா? இவங்க பேச ஆரம்பித்தாவே எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த அளவுக்கு பிளேடு போடுற ஆள் திவ்யா. விக்ரம் செய்கிற தப்பு எல்லாமே செஞ்சுட்டு சாரி கேட்டுட்டா நல்லவராக ஆகிடுவாரா? இதே சபரி கூட தான் பாருங்கள், அந்த கேம் தலை டாஸ்கில் பார்வதி கண்ணை அடித்து உடச்சாரு. அப்போது அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அப்போ அது கொடுக்கல. அந்த இஷ்யூவை அவ்வளோ பெருசாக பேசலை. அது ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. நான் என்ன இப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பார்வதி ஆகட்டும், கம்ருதீன் ஆகட்டும் வெளியில் போகிறாங்க அப்படின்னா, ஒரு கண்டஸ்டன்ஸ் வெளியில் போகிறாங்கன்னா, உனக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது வெளியில் போய் நின்று அவங்களுக்கு ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் கூட இருந்து சர்வே பண்ணுறதை விட்டு, அந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் சொல்லி 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 காட்டி அவங்க மனசை புண்படுத்துறதுக்கு அவங்க வெளியில் போகிறதே எவ்வளோ நல்லது. இவங்கள கம்பேர் பண்ணும்போது வெளியில் போயிட்டு அந்த வலிக்கு ஆறுதல் தேடிக்கலாம். ஆனால் இவங்கக்கிட்ட இருந்தால் இன்னமும் அதிகமாக ப்ரெஷர் தான் ஜாஸ்தியாகும். அதுக்கு வெளியில் போகிறது எவ்வளோ தேவலாம் பார்வதியும் கம்ருதீனும். உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.